பதவிக்காலம் முடிந்து நாட்டிலிருந்து விடைபெற்று செல்லும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவன்சன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை நேற்று பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். உயர்ஸ்தானிகரை வரவேற்ற பிரதமர் தனது பதவிக்காலத்தில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக நன்றி தெரிவித்தார். இலங்கையில் அண்மை காலமாக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் இலங்கையின் வளர்ச்சி முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலின் போது நிறுவன ஒழுங்குகளை வலுப்படுத்துதல், முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திட்டங்களை மீண்டும் தொடங்குதல் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை பிரதமர் விளக்கினார். இத்தகைய திட்டங்களின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்ட உயர்ஸ்தானிகர் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட இலங்கையின் பல திட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் இருதரப்பில் இருந்தும் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய குழுவில் பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர், முதல் செயலாளர் சோஃபி கார்டன் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரண்டாவது செயலாளர் மெத்யூலாட் ஆகியோர் அடங்குவர். இலங்கை குழுவில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதாந்திரி மற்றும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் கிழக்கு ஆசிய பிரிவின் பிரதி பணிப்பாளர் திலோமா அபயஜீவா ஆகியோர் அடங்குவர்.